அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து முதன்முறையாக கலிலேயா, சமாரியா, யூதேயா என்கிற எல்லைகளை விட்டு வெளியே சென்றார். யூதர்கள் இல்லாத தேசமாகிய தீரு சீதோன் பட்டணத்திற்கு வந்தார். இது கப்பர்நகூமில் இருந்து 40 மைல் அல்லது 45 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இயேசு இஸ்ரவேலர்களுக்கு ராஜாவாக வந்தார். அவர்களுக்குள்ளேயே தம்முடைய சீசர்களை அனுப்பினார். இஸ்ரவேலர்கள் இடத்திற்கே போங்கள், வேறு இடத்திற்கு போக வேண்டாம் என்று தம்முடைய சீடர்களுக்கு கட்டளையிட்டார். சமய தலைவர்களுக்கும் இயேசுவுக்கும் இடையே வாக்குவாதம் வந்து பிரிவினை உண்டாயிற்று. இயேசு இஸ்ரவேல் தேசத்தின் எல்லைகளை தாண்டி புறஜாதி ஜனங்களிடம் சென்றார். இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களையும் இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு தான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாகும். அந்த திசைகளில் குடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டாள். இந்த ஸ்திரீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் தான் ஆண்டவரே என்றும் தாவீதின் குமாரனே என்றும் கூப்பிட்டாள். இந்த வார்த்தை மேசியாவையே குறிக்கும். ஒரு வார்த்தையை சொல்லி இயேசுவை உயர்த்தி கூப்பிட்டு தன் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூறினாள். இவளுடைய மகளின் பாடுகளும் உபத்திரவமும் கண்ணீருமாகத்தான் இருந்தது. இந்த பிரச்சனை தான் இவளை இயேசுவிடம் கூட்டிக் கொண்டு வந்தது. மத்தேயு 15:23-25 வசனங்களில் சொல்லப்படுகிறது போல அவளுக்கு பிரதியுத்தரமாக இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு இயேசு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று இயேசுவை பணிந்து கொண்டாள். இந்த ஸ்திரீ ஒரு கானானிய பெண். இவர்கள் விக்கிரகத்தை வழிபடுகிறவர்கள். இவர்களுடைய கடவுள் அஸ்தரோத்து என்கிற விக்கிரகமாக இருந்தது. இந்த சமூகமே ஒழுக்கக்கேடான சமூகம். ஆனால் இவளோ மதத்தை விட்டு, சமூகத்தை விட்டு, சொந்த பந்தத்தை விட்டு, தங்களுடைய தெய்வத்தை விட்டு இயேசுவிடம் வந்தாள். அற்புதம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் வந்தாள். இயேசு அந்த தாய்க்கு பதில் கூறாததற்கு காரணம், அந்த பெண்ணின் விசுவாசத்தின் ஆழம் அவருக்கு தெரியும். அந்த பெண்ணின் விசுவாசத்தை உலகமெங்கும் எடுத்துரைப்பதற்காகவும் அதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவுமே மௌனமாக இருந்தார். அந்த பெண் விடாமல் அவர்களை பின்தொடர்ந்து கூப்பிட்டதால் சீசர்கள் தொந்தரவாக நினைத்து அவளை அனுப்பிவிடச் சொல்லி இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசுவுக்கு இருந்ததை போன்ற மனதுருக்கம் சீடர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு பெண்ணின் தொந்தரவு நீங்க வேண்டும் என்பதே அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற தாவீதின் வம்சத்திலே யூதரின் ராஜாவாக இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். எல்லா ரட்சிப்பின் நன்மைகளும் யூதருக்கு கொடுத்த பின்னரே மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாகும். இயேசு இதே போல் 10:6 காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று கூறினார். இந்த உண்மையை அந்த தாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். திரும்பவும் விடாப்பிடியாக அவள் வேண்டிக் கொண்டாள். மத்தேயு 15:26-28 வசனம் வரைக்கும் இயேசு அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றாள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இதில் பிள்ளைகள் என்பது இஸ்ரவேல் தேசத்தாரை குறிக்கிறது. நாய்க்குட்டிகள் என்பது புறஜாதிகளை குறிக்கும். இயேசுவானவர் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இதற்கு முன்னும் இதற்கு பின்னும் இயேசு இவ்வாறு பேசியதில்லை. கானானியர் யார் என்றால், நோவாவின் மகனான காமின் மகன்தான் கானான். காம் செய்த தவறுக்காக பேரனான கானான் சபிக்கப்பட்டான். இவர்கள் தான் கானானியர்கள். இவர்கள் சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறிவிட்டார்கள். இந்த கானானியரின் தேசத்தை தான் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். பிள்ளைகளின் அப்பமானது சரீரத்திற்குரியது. இது தெய்வீக சுகத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் அடையாளமாகும். ஒருவன் தேவனுடைய பிள்ளையானால் இவைகளை உரிமையோடு பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறாமல் இருந்தால் மேஜிலிருந்து விழும் அப்பத்துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்கிற நாய்க்குட்டிகளை போலத்தான் இருப்போம். இந்த தாய்க்கு தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்ற விருப்பம் இல்லை. அற்புதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு செல்ல விரும்பினாள். இதை போலத்தான் அநேகரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் விருப்பம் இல்லை. ஆனால் பிசாசுகள் துரத்தப்பட வேண்டும், நோய்கள் குணமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பிள்ளைகளுக்குரிய அப்பத்தில் வெறும்
உணவு மட்டுமல்ல, தம்முடைய சரீரத்திற்கும் தேவையான ஜீவன், சுகம் மற்றும் பலன் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இவ்வுலக வாழ்க்கைக்குரிய சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கிறது. யூதர்கள் புறஜாதி மக்களை நாய்கள் என்பார்கள். இங்கு பிள்ளைகள் என்பது இஸ்ரவேலர்களை குறிக்கிறது. முதலாவது இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்பு அறிவிக்கப்பட்ட பின் அவர்கள் மூலம்தான் உலகம் முழுவதும் சந்திக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாகும். அந்த பெண் இதை புரிந்து கொண்டால் இயேசுவிடம் ஞானமாக விடாமுயற்சியுடனும் விசுவாசத்துடனும் பதில் கூறுவதை பார்க்கிறோம். மெய்தான் ஆண்டவரே என்று கூறி தன்னை நாய்க்குட்டியாக உருவகப்படுத்தியதையும் மிகுந்த தாழ்மையுடன் அந்த பெண் ஏற்றுக்கொண்டதையும் பார்க்கிறோம். பிள்ளைகளை போன்று மேஜை மீது உணவு பரிமாறும்படி கேட்பதற்கு தனக்கு உரிமை இல்லை என்றாலும் கீழே விழுகிற ஆகாரத்தை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றால் தேவன் இஸ்ரவேலரை ஆசிர்வதிக்கும் போது புறஜாதியார் தேவனுடைய ஆசிர்வாதத்தை மறைமுகமாய் பெற்றுக்கொள்ளலாமே என்று வாதாடுகிறாள். இந்த பெண்ணின் பெரிய விசுவாசத்தை இயேசு பாராட்டினார். வேறு யாருக்கும் கூறாத வார்த்தையை இந்த பெண்ணிற்கு சொல்ல ஆரம்பித்தார். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்ற வார்த்தையை கூறினார். அந்த நேரத்திலேயே அவளுடைய மகள் சுகமடைந்தாள். இத்தோடு புறஜாதிகளுக்கு இயேசுவின் கிருபை தரப்பட்டது. விசுவாசம் ஆத்தும ரட்சிப்பை அளித்தது. ஜெபத்திற்கு பதிலை கொடுத்தது. வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுத் தருகிறது. விசுவாசிகள் தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்யும் போது சோர்ந்து போகாமல் விடாமுயற்சியுடன் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென்.